Hey guys, welcome to நம்ம சேனல் டோனி இன்ஃபோடிவ். ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் டிஏ பற்றின ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இது அந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் டி எக்ஸாமோட ஃபஸ்ட்டு ப்ராசஸான எக்ஸாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லெவல் 1. உங்களுக்கு மொத்தமே இந்த குரூப் டியில் ஒரே ஒரு லெவல் தான் எக்ஸாம் தான் இருக்கும். அது 100 மார்க்ஸுக்கு இருக்கும். இதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 100 கொஷினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு 3 தப்பான கொஷினுக்கும் உங்களுக்கு 1 மார்க் நெகட்டிவில் போயிடும். அதாவது ஒவ்வொரு 3 கொஷின் நீங்கள் தப்பாக போடுறதுக்கும் 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போயிடும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு டவுட் இல்லாமல் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டு இந்த 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து சஃபிஷியண்ட்டான டைம் தான். ஆனால் நீங்கள் ஒரே கொஷினில் ரொம்ப நேரம் உட்காந்துடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு நேரத்தை வந்து நிறைய எடுத்துரும். முக்கியமாக மேக்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சம் ட்ரை பண்ணுவாங்க, அது அப்படியே மொதல் தடவை வரல அப்படின்னா அடுத்த தடவை அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 2 டைம்ஸ் வரலையா, அது டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த சம் போயிடணும். ஸோ இந்த சிபிடியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதை 4 சப்ஜெக்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் சயின்ஸ், செகண்ட் ஒன் மேத்தமெட்டிக்ஸ், தேர்ட் ஒன் ரீசனிங், ஃபோர்த் ஒன் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி 4ஆக பிரிக்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் உண்டு. அதாவது ஜென்ரல் சயின்ஸுக்கு 25 மார்க்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு 25 மார்க்ஸ், அப்புறம் ரீசனிங்க்கு ஒரு 30 மார்க்ஸ், அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 20 மார்க்ஸ். ஓவராலாக உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த 4ல் நீங்கள் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து நல்லா பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய 2 சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸில் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காத சப்ஜெக்டே மேக்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து இந்த ரயில்வேஸில் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸை நல்லா ஸ்பீடாக போட்டு ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு நான் 4 விதமான சோர்ஸஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது அதில் ஈஸியாக இருக்கோ, கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அதை வச்சு நீங்கள் படித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படிக்கணும். அதாவது சயின்ஸில் 4 சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி படிக்கணும். சோசியலில் 4 சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த எல்லாமே படிக்கணும். இது போக பாலிட்டி இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த ஜென்ரல் சயின்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெயினான சோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டி புக்ஸில் இருந்து தான் படிக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸுக்கு வந்து அப்படியே என்சிஆர்டி புக்ஸில் லைன் மாறாமல் உங்களுக்கு வந்து அப்படியே கொஷின் வந்திருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு, நீங்கள் ஆல்ரெடி என்சிஆர்டி சிலபஸ் படிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த புக்ஸுக்கு தான். நீங்கள் அதை படித்தாலே போதும். அப்படி இல்லை, என்சிஆர்டி புக்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செகண்டாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, இந்த லூசன் புக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எல்லோ கலரில் ஒரு புக் இருக்கும். இதுதான் லூசன் புக். ஜென்ரல் நாலேஜ்னு போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே சேர்த்தே கவர் ஆகிருக்கும் இந்த புக்கில். ஸோ இது படிச்சிங்கன்னா இந்த புக்கில் உள்ளதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த புக் தான். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய சோர்சஸ் இருக்குது. நான் பார்த்து படித்த சோர்ஸஸ் சொல்கிறேன். நான் வந்து கேஆர் லாஜிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் பார்த்து தான் நான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புக் தான். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷர்ஸ் அப்ரோச் டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த புக் வந்து தமிழ் எடிஷனும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் லாஜிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சேனல் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாலே அது போதுமானது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சேனலில் பார்த்தேன். ஒன்று இந்த கேஆர் லாஜிக்ஸ், இன்னொன்று வந்து சிடபிள்யூஜே அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், கிராக் வித் ஜாக் அப்படின்னு. இந்த 2 சேனலுமே ரீசனிங்க்கு வந்து நல்லா பெஸ்ட்டான சேனல் தான். ரெண்டுமே நல்லா இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இதில் எதை பார்த்து வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்டு கடைசியாக ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்.
ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த லூசன் புக் பார்த்து படிச்சிங்கனாலே போதுமானது. அதிலே ஜென்ரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். பாலிட்டி எல்லாமே அதில் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் டெக்ஸ்ட் புக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் பார்த்து படித்தேன். ஸோ நீங்களும் அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டெய்லி படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் அது உங்களுக்கு பெரிய பேர்டனாக இருக்காது. ரயில்வேஸ் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து ஒரு டிக்கெட் எக்ஸாமினர் வந்து அந்த அண்ணன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே போஸ்டிங்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு. அண்ட் அவங்களே வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டு லேர்ன் வித் விக்னேஷ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்களும் ரொம்ப வருஷமாக அந்த ரயில்வே எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுமே ஆன்லைனில் இந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த இதை நீங்கள் மெட்டீரியல் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும், அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி படிக்காதீங்க. ஏதாவது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலை சூஸ் பண்ணி அந்த ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலை இந்த 3 மந்த்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், இந்த குரூப் டி எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நம்ம ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸாவது நமக்கு எக்ஸாமுக்கு எப்படினாலும் டைம் இருக்கும். ஸோ February 22 தான் லாஸ்ட் டேட் நமக்கு குரூப் டி அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸு உங்களுக்கு மே மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். ஸோ இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த புக்ஸில் உள்ள சோர்ஸஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இல்லை அந்த உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்ற செக் பண்ணணும் அப்படின்னா பழைய ஒய்சிடி கொஷின், அதாவது ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் இருக்கும்ல, அதில் ஒய்சிடி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் அது எல்லாமே அந்த அந்த கொஷின் பேங்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் டி எக்ஸாம்ஸோட இப்போ அடுத்து இந்த நம்ம எழுத போகிற இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஒரு 10% வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த கட் ஆஃப்ஸை விட இப்போ வரப்போகிற கட் ஆஃப்ஸை வந்து நம்ம அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவேர்னஸ் வந்து அவ்வளோ தூரம் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி எவ்வளோ குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வந்து அமையும். இப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் கழித்து கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த எக்ஸாம் வர்றப்ப நீங்கள் பயப்படாமல் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் லேப்டாப்பில் எடுத்திருந்தேன். ஸோ அது பாதி தான் ரெக்கார்ட் ஆச்சு, பாதி ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சீக்கிரமாகவே குரூப் டி எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குரூப் டியோட போஸ்ட் பேராமீட்டர்ஸ், ஜாப்ஸ் எப்படி இருக்கும், ஜாப் நேச்சரை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.